Welcome all of you to SMAB CB Math Academy videos. In this video we are going to see chapter 7 mensuration unit. It says 7 fourth sum. An oil funnel of tin sheet consists of a cylindrical portion 10 cm long attached to a frustum of a cone. If the total height is 22 cm and the diameter of the cylindrical portion be 8 cm and the diameter of the top of the funnel be 18 cm, then find the area of tin sheet required to make the funnel. So என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க, ஒரு ஆயில் ஃபன்னல் டின் ஷீட்டால் மேக் பண்ணுறாங்க. அதனுடைய வடிவம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிலிண்ட்ரிக்கல் போர்ஷன் வந்து இருக்குது. சிலிண்ட்ரிக்கல் போர்ஷனும் ஒரு கோனுடைய ஃப்ரஸ்டத்தில் அட்டாச் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த சிலிண்ட்ரிக்கல் போர்ஷனுடைய லென்த் பார்த்தீங்கன்னா 10 cm லாங் இருக்குது. தென் ஒரு ஒரு கோனுடைய ஃப்ரஸ்டத்தில் மாட்டி வச்சுருக்காங்க. அப்படின்னா கோனை இந்த மாதிரி கட் பண்ணாச்சுன்னா அதுதான் ஃப்ரஸ்டம். இந்த பார்ட்டு தான் நம்ம ஃப்ரஸ்டம் சொல்லிட்டு சொல்லுவோம். லேம்பெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, ஸோ அந்த ஷேப்பு. இப்போ டோட்டல் ஹைட் 22 cm. ஸோ பாருங்கள், அப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி இருக்குது, அந்த ஃப்ரஸ்டம் இந்த மாதிரி இருக்குது. தென் இது அந்த சிலிண்ட்ரிக்கல் போர்ஷன். ஸோ இப்போ அந்த டோட்டல் ஹைட் 22 cm. அந்த சிலிண்ட்ரிக்கல் போர்ஷனுடைய வடிவம் 10 cm லாங்கு. ஸோ அதெல்லாம் நான் வச்சுக்கோங்க, இது 10 cm. அடுத்தது டோட்டல் ஹைட் 22 cm. மேலேருந்து கீழே வரைக்கும் உள்ள ஹைட் 22 cm. அடுத்தது பார்த்தீங்கன்னா டயமீட்டர் ஆஃப் த சிலிண்ட்ரிக்கல் போர்ஷனுடைய டயமீட்டர் கொடுத்துருக்காங்க. அதாவது இது 8 cm. தென் டாப் ஆஃப் த ஃபன்னலுடைய இது 18 cm. இது டாப் ஆஃப் த ஃபன்னல் இது 18 cm கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ கொஸ்டின் என்னென்னா, we need to find the area of the tin sheet required to make the funnel. அந்த ஃபன்னலை செய்யறதுக்கு எவ்வளோ ஏரியா ஆஃப் டின் ஷீட் தேவைப்படுது. அதாவது டின் ஷீட்டோட ஏரியா எவ்வளோ உள்ளதான் கேட்டிருக்காங்க. டின் ஷீட் எவ்வளோ தேவைப்படுது உள்ளதை தான் நம்மகிட்ட கொஸ்டினே கேட்டிருக்காங்க. ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கணும், இதோடைய வால்யூம் you need to find the area, curved surface area of this one and this one, curved surface of cylinder. ஸோ சொல்யூஷன் ஏரியா ஆஃப் டின் ஷீட், ஏன்னா ஏரியா தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஏரியா of tin sheet is equal to area of CSA, that is curved surface area of cylinder plus CSA of frustum. ஸோ ரெண்டத்தையும் நம்ம இப்போ என்ன பண்ணணும்னா கண்டுபிடிக்கணும் தனித்தனியாக. ஸோ ஃபஸ்ட் கேஸ் CSA ஆஃப் சிலிண்டரை கண்டுபிடிக்கலாம். சிலிண்டர்னுடைய CSA. இப்போ சிலிண்டருடைய இன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு இருக்குது. ஒன்று அது ஹைட்டு கொடுத்துட்டாங்க 10 cm. சிலிண்டர் போர்ஷன் லென்த்து இருக்குது. ஸோ ஹைட் இஸ் ஈக்குவல் டு 10 cm. அண்ட் ரேடியஸ் பார்த்தீங்கன்னா டயமீட்டருடைய பாதி, டயமீட்டர் 8ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அதனுடைய பாதி ரேடியஸ் 4 cm. ஸோ ரேடியஸ் 4 cm. இப்போ நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும், CSA ஆஃப் சிலிண்டர் விச் இஸ் ஈக்குவல் டு 2πRH ஸ்கொயர் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லி தெரியும். கியூபிக் யூனிட்ஸும் போட்டுறப்படாது. 2 × 22/7 இன்ட்டு ரேடியஸ் 4 × 10. ஸோ பார்த்தீங்கன்னா இதுவுமே கேன்சல் ஆகாது. ஸோ எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணிக்கோங்க. 4 × 40, இது 44/7 × 40. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 44 × 7 மல்டிபிள் பண்ணிக்கலாம். 44 ஸோ இதை மல்டிபிள் பண்ணி பார்த்தீங்கன்னா 44 × 4 16 17 176. ஸோ 0. ஸோ 144/7 × 40 ஆன்சர் தான் உங்களுக்கு என்ன வந்திருக்குன்னா 1760/7. ஸோ இதை அப்படியே வச்சுக்கோங்க ஸ்கொயர் யூனிட்ஸ்னு சொல்லிட்டு. ஸோ இது அப்படியே இருக்கட்டும். இப்போ we need to find செகண்ட் ஒன் ஃப்ரஸ்டம், CSA ஆஃப் த ஃப்ரஸ்டம்னா என்னது, கோனுடைய மேல் பகுதியை கட் பண்ணிங்கன்னா அதுதான் ஃப்ரஸ்டம். இந்த இடத்த கட் பண்ணிங்கன்னா அது என்னது தான் ஃப்ரஸ்டம். ஸோ இந்த ஃப்ரஸ்டத்தை நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும்னா இதோடைய ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஃபார்முலா CSA இஸ் ஈக்குவல் டு π × R1 + R2 × L ஸ்கொயர் யூனிட்ஸ். இதான் ஃபார்முலா. இதில் நம்மளுக்கு ஸ்லாண்ட் ஹைட்டு தெரியாது. ஸோ ஸ்லாண்ட் ஹைட்டுக்கே ஒரு தனி ஃபார்முலா உண்டு. √h + R1 - R2 the whole square அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹைட் ஸ்கொயர் ப்ளஸ் R1 - R2 the whole square அப்படின்னு சொல்லிட்டு உண்டு. இதில் ஹைட் என்னென்ன பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள்,
இந்த ஃபன்னல் இதை பாருங்கள். ஸோ இது வந்து மேல் பகுதி 18 சென்டிமீட்டர், அதுதான் அவங்களுக்கு வந்து அந்த இதனுடைய டயமீட்டராக வரும். டயமீட்டர் 18 சென்டிமீட்டர். ஸோ அதனுடைய ரேடியஸ் என்னது? அப்போ தான் ரேடியஸ். ஸோ ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு இதுக்கு பாதி 18/2. இட் இஸ் என்னது? டயமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 18 சென்டிமீட்டர், ரேடியஸ் என்னது? 9 சென்டிமீட்டர் பை 2 பண்ணணும். ஸோ ரேடியஸ் 9 சென்டிமீட்டர் கிடச்சிட்டு இப்போ இதோட ஹைட் எப்படி கண்டுபிடிக்கிறது பார்த்தீங்கன்னா, ஹைட் வந்து இப்போ டோட்டலாக 22 கொடுத்துருக்காங்க, இதில் சிலிண்டர்கள் போர்ஷன் மட்டும் 10. ஸோ அப்போ மிச்சம் என்னவாக இருக்கும்? 22 - 10 இருக்கும். ஸோ அப்போ என்ன? 12 சென்டிமீட்டர். சேம் ரைட்? 22 - 10. ஸோ ஹைட் வந்து 12ன்றாங்க வந்துச்சுங்களா? ஸோ 12 பாதி இது ஆக்சுவலாக இதுதான் நம்மளுக்கு வந்து ஹைட்டு. ஸோ 12 சென்டிமீட்டர் ஹைட்டு. அண்டு இது வந்து R1. R2 வந்து அங்கே இந்த பாட்டம் டயமீட்டர் 4 சென்டிமீட்டர். ஸோ இதெல்லாம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு CSA ஃபஸ்ட் வந்து π × R1 + R2 × L² யூனிட்ஸு. இதில் ஹைட் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டோட்டல் ஹைட்லேருந்து இந்த சிலிண்டருடைய ஹைட்டு சப்ரேட் பண்ணிங்கன்னா 12 சென்டிமீட்டர் என்பது கிடைக்கும். ஸோ அதுதான் அவங்களுக்கான என்ன ஹைட்டுனா அந்த பிரஸ்டத்துடைய ஹைட்டாக இருக்கும். ஸோ தென் நம்மளுக்கான ரேடியஸ் பார்க்கணுன்னா இந்த டயமீட்டர் கொடுத்துட்டாங்க. டயமீட்டர்னா அதாவது லென்த் இது கொடுத்துருக்காங்க 18 சென்டிமீட்டர் சொல்லிட்டு. ஸோ அதில் பாதி தான் நம்மளுக்கு வந்து இஸ் த ரேடியஸ். ஸோ இட் இஸ் 9 சென்டிமீட்டர். ஸோ அந்த 9 சென்டிமீட்டர் இருக்குது. தென் R2 வந்து 4 சென்டிமீட்டர் இருக்குது. ஸோ இது ரெண்டுமே நம்மளுக்கு இப்போ இருக்குது. இப்போ இதை நமக்கு அட்லை பண்ணா. ஸோ ஹைட்ஸ் என்பது 12². ஸோ 12² + 9 - 4 பெருசில் வந்து சின்ன சப்ரேட் பண்ணணும். R1 - R2 9 - 4. ஸோ L is equal to 144 + 9 - 4 5² is equal to √144 + 25. So it is equal to 169 is equal to 13. ரூட் எடுத்திங்கன்னா 13 சென்டிமீட்டர் வரும். ஸோ ஸ்லாண்ட் ஹைட் வந்து 13 சென்டிமீட்டர் கிடச்சிட்டு. இப்போ நம்ம டேரெக்டாக ஃபார்முலாவில் போட்டுடலாமா? ஸோ ஃபார்முலா என்னது? CSA is equal to π இந்த 22/7 into R1 + R2. R1 + R2 for 9 + 4 is 13. 13 into slant height 13. So it is equal to 22/7 into 169 இருக்குது. 169 இதை மல்டிப்ளை பண்ணணும். இப்போ மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாம். ஸோ 22 8. ஸோ 6 2s are 12. 12 + 1 13. 1 2 is 2 3. அகைன் இதுதான் வரும். 2 தான். ஸோ 8 1 7 3 3718 டிவைடட் பை 7 சென்டிமீட்டர் கியூப்னு இருக்குது. ஸோ சென்டிமீட்டர் இதை நான் 7 டிவைட் பண்ணால் வச்சுருக்கேன்னா நம்மளுக்கு வந்து லாஸ்ட்டில் இருந்து நம்ம 7 டிவைட் பண்ணணும், தேவையான டிவைட் பண்ணிக்கலாம், இல்லை அப்படியே வேணால் விட்டுடலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு தேவைப்படக்கூடியது ஏரியா ஆஃப் த டின் ஷீட். ஏரியா ஆஃப் த டின் ஷீட்டு அதான் ரெக்வயர்டு. இட் இஸ் ஈக்குவல் டு ரெட்டத்துடைய வால்யூம் ஆட் பண்ணணும். ஸோ 1760/7 ப்ளஸ் 3718 டிவைடட் பை 7. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள். 1760 3718. ஸோ இது 8 7 4 5. ஸோ 5470 டிவைடட் பை 7 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு போட்டு முடிச்சிடலாம். ஸோ இது தேவையான டிவைட் பண்ணி கூட ஆன்சர் போட்டுக்கலாம். ஸோ அவ்வளோதான் அந்த சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், டவுட்ஸ் இந்த கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். தேங்க்யூ.